வணக்கம். கேஜிஎஃப் படத்தில் மட்டும் பார்த்த இடத்த நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். மாலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம். கேஜிஎஃப் பகுதியை சென்றடைந்தோம். அங்கே இதுதான் தங்கம் எடுக்கும் இடம், பிஜிஎம்எல். அந்த பகுதியை சுற்றியும் கற்கள். இந்த கற்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அங்கே தங்கம் எடுத்தாங்க இல்லையா, அங்கேருந்து இந்த கற்கள் தான் கேஜிஎஃப். இப்போ எப்படி இருக்குது? இதுதான் தங்கம் எடுக்கப்பட்ட அந்த இடம். 25 வருடங்களுக்கு அப்புறம் இந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக காடுகள் மண்டி. எதுக்காக 25 வருடங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இது மூடப்பட்டு 25 வருடங்கள் ஆகுது. இதுதான் மெயின்ஸ், இங்கே தான் தங்கம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முக்கியமான இடமும் இதுதான் அந்த மெயின்ஸ் பகுதி. இதுக்குள்ளே ஆட்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக காவலர்கள் மூலம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. வண்டி கிடக்கு பார்த்தீங்களா, நம்மளாம் உள்ளே போக முடியாது. கேஜிஎஃப்பை சுற்றி இருக்கிற கிராமங்கள், அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்த்தீங்களா வீடுகள் எல்லாமே இந்த வீடுகள் எல்லாமே இந்த கேஜிஎஃப்பை சுற்றி தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபுல்லாக இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்பில் ஒர்க் பண்ணின 70% பேர் தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுவும் நாங்கள் விசாரித்தோம், ஆமாம் அப்படின்னு அங்குள்ள மக்கள் சொன்னாங்க. அதிகமான மக்கள் நம்மக்கிட்ட தமிழில் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சொல்லப்பட்ட உண்மைகள் எல்லாமே கரெக்டு தான். கேஜிஎஃப்பில் ஒர்க் பண்ணின பாதிக்கும் மேற்பட்டோர் தமிழர்கள்ங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இதுதான் கேஜிஎஃப்னுடைய இன்னொரு பகுதி. அதாவது இங்கே தான் இந்த சினிமா படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் இந்த கேஜிஎஃப் பகுதியில் இந்த இடங்களை நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சுற்றுலா இடம் போல் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் போயிட்டு இருக்காப்புல ஆகிடுச்சு. இந்த கற்கள் பார்த்திங்களா, இது கற்கள் கிடையாது, அந்த மெயின்ஸில் எடுக்கப்பட்ட துகள்கள். இது அவ்வளோ பெரிய ஒரு மலைப்பகுதியாக இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த இடத்த தான் கேஜிஎஃப் படத்தில் காட்டியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கேஜிஎஃப் படத்தில் காட்டப்பட்ட பல இடங்கள் அந்த கோல்டு ஃபீல்டை சுற்றிய இடங்கள் தான். முக்கியமான இடங்கள்லாம் இந்த இடங்கள். இங்கே தான் நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த மணல் மேடு எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு அங்குள்ள மக்களை கேட்டோம். கிட்டத்தட்ட 3000 மீட்டருக்கும் ஆழமான இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட மணல், அதாவது இந்த மெயின்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட மணல் மேடு தான், மணலை கொட்டி தான் அந்த மணல் மேடு உருவாச்சு அப்படின்னு அங்குள்ள மக்கள் சொன்னாங்க. இதுதான் அந்த படத்தில் காட்டப்பட்ட இடங்கள். இதுதான் அந்த கேஜிஎஃப்பில் முக்கியமான ஒரு பகுதி. திரும்பவும் அங்குள்ள பொருட்களை பார்த்தாலே தெரியும், எல்லாமே வீணாக போயிடுச்சு. திரும்பவும் அதை ரீஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா எல்லா பொருட்களும் வீணாக போயிடுச்சு, எல்லாமே மக்கி போயிடுச்சு. திரும்பவும் அதை சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பல கோடி ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதை நாங்கள் எடுத்து பார்த்தோம். அது ஒரு கல் போல், அதாவது பாறை போல் இருந்துச்சு. அதை எங்களால் கையில் உடைக்க முடியல. இந்த பகுதியை பாருங்கள், ஃபுல்லாக காடுகள் மண்டி, உள்ளேயே ஆட்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இடம் இருந்துச்சு. திரும்பவும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது தெரியலை. அந்த இடத்த சுற்றியும் ஃபுல்லாக காடுகள் மண்டிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மணல்கள் கொட்டி அந்த மணல் பரப்ப பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நாங்கள் மேலே ஏறி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு 50 அடிக்கு மேலே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மணல் மேடு மேலே. அந்த அளவுக்கு மணல்கள் எடுக்கப்பட்டு கொட்டப்பட்டிருக்கு. அந்த பரப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. அந்த பரப்பளவை பாருங்கள், அந்த அளவுக்கு மணல்கள் கொட்டி ஒரு பெரிய ஒரு மலை போன்ற காட்சியை நமக்கு கொடுத்துச்சு. அதில் தான் நாங்கள் ஏறி ட்ராவல் பண்ணோம். நாங்களும் பார்த்தோம். இந்த மணல் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மணலை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு மணலாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கேட்டோம், இந்த மணல்னால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, காற்றடிக்கும் போது இதனால் அந்த மணல் ஊருக்குள்ளே வந்துடும், அதனால் மூச்சு திணறலாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வந்துச்சு. முழுக்க அந்த இடம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சதற்கான காரணம் கேஜிஎஃப் படம். அதுதான் உண்மை. கேஜிஎஃப் படம் வரலன்னா இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கோம். சொன்னோம் இல்லையா, அங்கே உள்ள எந்த பொருட்களும் சரியாகவே கிடையாது, எல்லாம் வீணாக போயிடுச்சு. திரும்ப எப்படி ரீஓப்பன் பண்ண போகிறாங்கங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, தங்கம் பெரிய அளவில் கிடைக்கல, அதனால தான் இதை கைவிட்டாங்க, திரும்ப அந்த வேலையை ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான்.
திரும்பவும் இது எதனால் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது அந்தளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் உள்ள எல்லா பொருட்களும் வீணாக போயிடுச்சு. அது திரும்பவும் அவங்க ரீஒர்க் பண்ணுறதுக்கே பலாயிரம் கோடி செலவாகும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அதனுடைய ஆழத்தில் போயிட்டு ரோபோட்டை வச்சு தான் எடுக்கணும். அதுக்கான செலவே அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு தங்கம் இங்கே கிடைக்குமா, தங்கம் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் தங்கம் இல்லாமல் தான் அந்த இடத்தையே கைவிட்டாங்க, மூடிட்டாங்க. திரும்பவும் ரீஓப்பன் பண்ணி அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி அந்த கோடிகளை அதுக்கு இணையான தங்கம் இங்கே கிடைக்குமாங்கிறது எந்த அளவுக்கு இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக எனக்கு தோணுது. ஏன்னா கிடச்சிருந்தா இன்றைக்கி வரைக்கும் இதை மூடாமல் வச்சுருப்பாங்க. இது இயங்கிக்கிட்டே இருந்திருக்கும். இல்லாத காரணத்தினால தானே இதை விட்டாங்க. திரும்பவும் மக்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தாமல் இந்த இடத்த கைவிடுறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. திரும்பவும் மக்களை கஷ்டப்படுத்தாமல் ரோபோட் மூலயமா மூலயமா தங்கம் எடுக்க முடியும், தங்கம் கிடச்சிச்சின்னா எடுக்க முடியும் அப்படின்னா ஓகே. திரும்பவும் மக்களை பயன்படுத்தினா எத்தனை பேர் இங்கே வேலைக்கு போவாங்கன்னே தெரில. ஏன்னா அங்கெல்லாம் மக்கள்கிட்ட அங்கே கேட்கும்போது அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. எங்களுக்கு கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. எத்தனை ஆழத்தில் போயிட்டு மேலே வந்தால் தான் போச்சு, சில பேர் மேலே வராமே போயிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப குறைவான சம்பளத்தில் தான் மக்கள் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது ரொம்ப குறைவான சம்பளத்தில் தான் நாங்கள்லாம் வேலை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அங்கே நம்மளை செக் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கலாம். அதாவது நம்மளுடைய உடைகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு, அதாவது ஒரு நிர்வாணமாக நிற்க வச்சுட்டு நம்மளை சோதிச்சுட்டு தான் நம்மளை வெளியே விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அப்போது வந்துட்டு தங்கம் எடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை ஆயிரம் மக்கள்கள் இங்கே வந்து இந்த மெயின்ஸ்குள்ளே அவ்வளோ பேர் வேலையாட்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேலை பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே வீணாக போயிடுச்சு, எல்லாமே நொறுங்கிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. இதை திரும்பவும் அவங்க எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த சரி பண்ணினாலும் அதில் மக்கள் திரும்பவும் வந்துட்டு வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே இத்து போயிடுச்சு, துருப்பிடிச்சு போயிடுச்சு. திரும்பவும் இது சாத்தியமற்ற ஒரு செயல் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அத்தனை கோடிகள் செலவு பண்ணுற அளவுக்கு தங்கம் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சுற்றி பார்த்தாலுமே ஒன்றுமே தெரிலங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த மணல் மேலே நம்ம ட்ராவல் பண்ணினோம். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, கேஜிஎஃப் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் தெரிஞ்சதற்கான காரணம் கேஜிஎஃப் படம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த படம் வரலன்னா இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கோம். இன்னும் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொல்கிற விஷயத்த ஒவ்வொன்றத்தையும் கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இப்படி இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அவங்கள மக்கள் சொன்னாங்க, இங்கே நிறைய வசதிகள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, சரியான சம்பளம் கொடுக்கல, அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்ப ஒரு கேள்வி கேட்டோம், திரும்பவும் ரீஓப்பன் பண்ணினா நீங்கள் அங்கே போயிட்டு வேலை பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், 100% பண்ண மாட்டோம், எங்களுக்கு உயிர் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் நாங்கள் வேறு எதுவும் அவங்கள்ட்ட கேட்காம அந்த இடத்த விட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நிறையா செலவுகள்லாம் பண்ணி வர வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வீணாக போயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒரே ஒரு இடம் அந்த மணல் மேடுகள் தான். அங்கேருந்து எடுக்கப்பட்ட மணல்கள் கொட்டி அந்த இடம் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு மணல் மேடாக காட்சி அளிக்கிறது. அது மட்டும்தான் அங்கே இருக்கிறதுல நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் உள்ளேயும் அந்த தங்கம் எடுக்கிற இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து பாதுகாவலர்களை வச்சு பாதுகாப்பாக அந்த இடத்த வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே போனால் நிறைய ஆபத்துகள் ஏற்படும். ஏன்னா அந்த குழியில் யாராச்சும் மக்கள் தவறி விழுந்துடுவாங்க அத்தனையுடைய ஆழத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே பாதுகாவலர்களை வச்சு அந்த இடத்த வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதையும் தாண்டி நீங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காசுலாம் செலவு பண்ணிவிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எதுவுமே அந்த கோல்டு ஃபீல்டுக்குள்ளேயும் உங்களால் போக முடியாது. ஏன்னா சேஃப்டி காரணமாக அங்கே வந்துட்டு காவலர்களை போட்டு அதுக்குள்ளே யாரும் போயிடக்கூடாது, அங்கே அவ்வளோ ஆழத்தில் மக்கள் போய் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே யாரும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த மலை மேடுகளை மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறாப்புலாம் இருக்கும். எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன்.
இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு நல்ல ஒரு இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன்.